அழிந்து போகிற பொண்ணே அக்கினியில சோதிக்கப்படும் போது நீங்களும் நானும் கொண்டிருக்கிற விசுவாசம் பொன்னை விட மேலானது. அந்த விசுவாசம் சோதிக்கப்படும் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. இந்த வசனத்தை படித்த போது எனக்கு மிகவும் சந்தோஷப்பட்டது. இயேசு வெளிப்படும் போது, பக்கத்தில் இருக்க ஆளை பார்த்து சொல்லுங்க, இயேசு வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். இப்போ எத்தனை வார்த்தை பாருங்க, புகழ்ச்சின்னு மட்டுமா போட்டிருக்கு. புகழ்ச்சி கனம், நம்மளுக்கெல்லாம் ஆண்டவர் தரப்போற புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் எத்தனை மேன்மையானது. அதனால தான் இந்த விசுவாசத்தை நீங்கள் விட்டுவிடக்கூடாது. அதனால தான் பாருங்கள், சத்துரு காண்பிப்பான், அநேகரை இந்த விசுவாசத்தில் விட்டு வழி விலகி போக செய்கிறான். அநேகருக்கு தெரியவில்லை இந்த மகிமை, அநேகருக்கு தெரியவில்லை இந்த கனம். என்ன நினைக்கிறார்கள் தெரியுமா? ஏதோ இங்கிருந்து தப்பித்து போய்விட்டோம் என்று நினைக்கிறார்கள். அவர்கள் புகழ்ச்சியை இழந்திருக்கிறார்கள், அவர்கள் கனத்தை இழந்திருக்கிறார்கள், அவர்கள் மகிமை இழந்திருக்கிறார்கள். கிறிஸ்து வரும்போதுதான் தெரியும் நாம் எத்தனை மகிமையாய் நிற்க போகிறோம் என்று. எத்தனை மகிமை! அந்த 1000 வருஷம் அரசாட்சியில் நமக்கு ஒரு வித்தியாசம் இருக்கு. இப்போ வித்தியாசம் இல்லாததுனால தானே நம்மளை அற்பமாக பார்க்குறாங்க. நாம் மரிக்காத ஒரு சரீரத்தை உடையவர்களாயிருப்போம், நம்ம கிறிஸ்துவின் சாயலை உடையவர்களாயிருப்போம். அந்த மகிமை நமக்கும் புறஜாதிகளுக்கும் ஒரு வித்தியாசம் உண்டாக போகிறது. நாம் புகழ்ச்சி அடைந்தவர்களாயிருப்போம். அதனால தான் இந்த பரிசுத்தவான்கள் எல்லாம் இந்த பாடுகளை அப்போ யோபுவும் ரிச்சர்ட் உம்ரனும் கடந்தார்கள். ஆண்டவரின் கூட இருக்கிறார். எப்படி இந்த பிரச்சனைகளை எல்லாம் கடக்க முடியும் என்றால், ஆண்டவர் நான் போகும் பாதைகளை அறிந்திருக்கிறார். அவர் என்னை சோதித்த பின் நான் எப்படி விளங்குவேன்? பொன்னாக விளங்குவேன். அந்த சோதனையில் மிக 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 அவசியமானது பொறுமை மட்டும்தான். அதில் மட்டும் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். எக்காரணத்தை கொண்டும் பொறுமையை இழந்துடக்கூடாது. ஏனென்றால் யோபுவினுடைய பொறுமையை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். அவன் ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை அடைந்ததையும் நீங்கள் சத்துரு அவசரம் காட்டுவான், பின்னோக்கி போக செய்ய பார்ப்பான். விட்டுறாதீங்க. பொறுமையை மட்டும் நீங்கள் காத்து கொள்ளணும். அந்த பொறுமை தான் உங்களுக்கு அந்த மகிமையும் புகழ்ச்சியும் கனத்தையும் கொண்டு வரும். அசைச்சிடக்கூடாது அந்த விசுவாசத்தில்.